ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1ஆம் தேதி ஜூன் மாத ஸ்தோத்திர ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 5 மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், திருச்சபையில் ஆண்டவர் எண்ணில்லாத அற்புதங்களை செய்தார். இந்த 6வது மாதத்தில் தேவ சன்னிதானத்தில் கூடியிருக்கிறோம். 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே இருக்கிறார்களோ அவர் நடுவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வீடுகளிலே இருக்கிறார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒருவேளை வீட்டில் 2 பேர் 4 பேர் இருந்து 2 பேர் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செய்து அவர்களையும் குடும்பம் முழுவதும் சேர்ந்து தேவ சன்னிதானத்திலே இந்த மாதத்தை துவங்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் ஒரு முயற்சி எடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 2வது பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 2வது பாடல் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக என்ற ஒரு அருமையான ஒரு நன்றி நிறைந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 2வது பாடல். துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, ஆமே. தொல்லையாவும் தொலைத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அழையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பரையெல்லாம் நீந்தீரே, எம்பரையெல்லாம் நீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும்
என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே. ஆண்டவரை பார்த்து கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீவனுகாதும் மறைவினிலே, தீவனுகாதும் மறைவினிலே தேடியும் உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடு. ஒரு முறை ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும். இன்னொரு முறை பாடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வாக்குத்தத்த பாடலையும் விசுவாச பாடலையும் நாம் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 461வது பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஒருவேளை மாதங்கள் மாறிக்கொண்டே போகலாம். 5 மாதங்கள் நடத்தினவர் 6வது மாதமும் நம்மை நடத்தப் போகிறார். ஜீவ காலம் முழுவதும் நம்மை நடத்தப் போகிறார். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லணும், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர்களை எப்படி நடத்தினாரோ அதே போல இந்த தேவன் என்னையும் நடத்துவார். ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், தண்ணீர் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம், கசந்த மாறாவாக இருக்கலாம். எந்தெந்த இடங்களிலெல்லாம் வனாந்தரம் வந்ததோ, எந்தெந்த இடங்களிலெல்லாம் கசப்பு வந்ததோ அவைகளையெல்லாம் மாற்றின தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுங்க, கரங்களை தட்டி பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க, உள்ளத்திலிருந்து பாடுங்க. பாடும்போது நான் எப்பொழுதும் சொல்லுவேன், உள்ளத்திலிருந்து பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களே 461வது பாடல். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன்.
அதையும் உணர்ந்து நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடலாம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், பணாந்திரமோ பாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். பணாந்திரமோ பாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். தண்ணீர் இல்லையோ எண்ணி பரவரின் நன்மைகள். விசுவாசத்தோடு பாடுங்க. தண்ணீர் இல்லையோ எண்ணி பரவரின் நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்தி. விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள் என்றென்றும் ஜீவிய. விசுவாசத்தோடு யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள் என்றென்றும் ஜீவிப்பார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், கசந்த மாறாவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். கசந்த மாறாவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவாமே. ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயோ. அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவரை கீழ்ப்படிவார். அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவரை கீழ்ப்படிவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் சொல்லுங்க உன்னத வழியில் என்றென்றும் சுவாசத்தோடு. என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை
உன்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் இதுவரையும் என்னை வழி நடத்தி இருக்கிறார், இனியும் நடத்துவார் என்கிற அந்த முழு நிச்சயத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வேதாகமத்தில் ஒரு 2-3 நிமிடத்தில் சில காரியங்களை சொல்லி நான் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். வேதாகமத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதில் பவுல் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்தார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார் நன்றி செலுத்துவதில். பவுல் எதற்காகெல்லாம் நன்றி செலுத்தினார் என்று நீங்கள் பைபிளில் நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 27:35 இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்தார். ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்திற்காக நன்றி செலுத்தினார். நீங்கள் நினச்சி பார்க்கணும், எத்தனையோ பேர் சரியான ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஆண்டவர் நம்மை அழைத்தவர் 3 வேளையும் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், சிறப்பான ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஆகாரம் எடுப்பதற்கு வேண்டிய பலனை கொடுத்திருக்கிறார். அதற்காக எவ்வளோ பேர் எவ்வளோ காரியங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், இது எனக்கு சேராது என்று. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா ஆகாரத்தையும் எடுத்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அப்போ பவுல் செய்தது முதல் ஆகாரத்திற்காக. நாமும் எப்பொழுதும் சாப்பிடுவதற்கு முன்பதாக அந்த ஆகாரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படியே முன்னுக்கு வைத்த உடனே அதை எடுத்து சாப்பிட்றக்கூடாது. ஹோட்டலில் போனாலும் நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி சாப்பிடணும். ஆகாரத்திற்காக எந்த ஆகாரமாக, ஒருவேளை டீ குடிக்கும் போதோ, பஜ்ஜி சாப்பிடும் போதோ, உணவு அருந்தும் போதோ, ஜூஸ் குடிக்கும் போதோ ஆகாரத்திற்காக பவுல் நன்றி செலுத்தினார். 2வது ரோமர் 1:8 எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தினார். எல்லாவற்றுக்காகவும். 1:8 உங்கள் எல்லோருக்காகவும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல் ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அப்புறம் 2வது அவருக்கு கொடுத்த மக்களுக்காக நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக நன்றி, நல்ல நண்பர்களுக்காக நன்றி, அப்புறம் என்ன சொல்லணும், நல்ல சபை மக்களுக்காக நன்றி, நல்ல போதகர்களுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் இதை உதவி செஞ்சீங்களே நன்றி ஆண்டவரே, எனக்கு விசாரிக்க சில மக்களை கொடுத்தீங்களே அதற்காக நன்றி என்று எல்லாவற்றுக்காகவும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார். 3வது என்ன சொல்றார்? 1 கொரிந்தியர் 1:5 தேவ கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறார். தேவ கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறார். உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை, நமக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையை நினைத்து பார்க்க வேண்டும். கிருபையினால ஆண்டவனை ரட்சித்தாரு, கிருபையினால் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, கிருபையா அவருடைய பிள்ளையை மாற்றி இருக்கிறாரு, கிருபையா சபையில வைத்திருக்கிறாரு, கிருபையாக ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, கிருபையாய் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு, கிருபையாய் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, பாட வைத்திருக்கிறாரு, துதிக்க வைத்திருக்கிறாரு என்று சொல்லி கிருபைகளை நினைத்து பெரிய ஊழியக்காரர் அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். 1 கொரிந்தியர் 14:8 பரிசுத்த ஆவிக்காக உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைத்திருக்கும். இல்லை என்றால் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்காதவர்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார், கிருபைகளை கொடுத்திருப்பார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருப்பார். அதற்காக தேவனுடைய பிள்ளைகள் பவுல் சொல்லுகிறார், உங்களை காட்டிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்நிய பாஷை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். 5வது ஒரே ஒரு காரியம், 2 கொரிந்தியர் 8:16 தீத்துவின் இருதயத்திலே அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். தீத்துவின் இருதயத்திலே அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எந்த மொட்டையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த விசுவாசிகளுக்கு தர்ம ஊழியத்தை செய்யும்படி தீத்துவுடைய இருதயத்திலே தேவன் கிருபை வைத்து அவருக்கு அந்த கிருபையை கொடுத்து அவருடைய இருதயத்திலே அருளினார், அதற்காக ஸ்தோத்திரம். அது என்ன சுருக்கமாக சொல்ல வர்றார் என்றால், தீத்து மூலியமாக எனக்கு கொஞ்சம் பொருளாதார உதவி வருகிறது, அதற்காக ஸ்தோத்திரம்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடந்த மாதத்திலே பொருளாதார உதவிகள் எவ்வளவோ செய்திருப்பார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். சம்பளம் வாங்கின உடனே, ஒருவேளை நீங்கள் தினக்கூலியாக இருக்கலாம், தினந்தோறும் சம்பளம் வாங்குகிறவர்களாக இருக்கலாம், அதை வாங்கின உடனே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். மாதத்திலே 31ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கடவுள் எப்பெல்லாம் நம்முடைய கரங்களிலே பணத்தை கொடுக்கிறாரோ அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகாரத்திற்காக பவுல் ஸ்தோத்திரம் பண்ணினார், அப்புறம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினார், தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணினார், பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணினார், பண உதவி ரொம்ப பேர் செஞ்சாங்க இல்லைங்களா, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் தேவ சன்னிதானத்தில் நாம் வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அறிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்றாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது, ஆண்டவரே ஏசப்பா, என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் நீர் அற்புதமாய் நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாவற்றுக்காக அப்படியே நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த 5 மாதம் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாத்தீர், அதற்காய் நன்றி. பராமரித்தீர், நன்றி. தேவைகளை சந்தித்தீர், நன்றி. நல்ல ஆகாரத்தை கொடுத்தீர், நன்றி. ஹல்லேலூயா. ஜெபிக்க வைத்தீர், நன்றி. துதிக்க வைத்தீர், நன்றி. ஹல்லேலூயா. சகல நன்மைகளை கொடுத்தீர், அதற்காக நன்றி. நல்ல ரிசல்ட்டுகளை கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஒரு குறையில்லாமல் எங்களை நடத்தினீர், அதற்காக நன்றி, 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 நன்றி. பகலிலே எங்களுக்கு மேகஸ்தம்பமாய் இருந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த வசனத்தின்படி நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் ஆவியானவர் எங்களோடு இருந்தீரே, அதற்காக நன்றி. சபைக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தலைவர்களுக்கு செய்த நன்மைகள், போதகர்களுக்கு செய்த நன்மைகள், என் குடும்பத்திற்கு செய்த நன்மைகள், என் பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகள், எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆலையில காகங்களை ஆண்டவரை கவனித்து பாருங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே எங்களை போஷித்தீரே ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான பணங்களை கரங்களிலே கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி, நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, ஆமென். தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி, நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இணைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா.
நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி சொல்லுங்க முழு மனதோடு. இணையில்லா தேவன் ஒருமுறை கூட என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. அந்த மனநிலையில நல்லா ஸ்தோத்திரம் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் ஆராதனைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், போற்றுதலுக்கு பாத்திரர். அல்லேலூயா. எல்லா தடைகள் விலக வேண்டும் என்றால் இந்த காலை வேளையில நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வீடுகளில் ஒருவேளை நடந்தோ, கரங்களை உயர்த்தியோ, கரங்களை கூப்பியோ, எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பெரிய தெய்வமே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயர்ந்தவரே மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிற தெய்வமே மை துதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை துதிக்கிறோம். பாதாளத்தை வென்றவரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே மை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறதற்காக அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. எங்களை அழைத்தவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிகாரியே உம்மை துதிக்கிறோம். பெரியவரே மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே மை துதிக்கிறோம். கண்மலையானவரே மை துதிக்கிறோம். எங்கள் அரணே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் வழியே, எங்கள் சத்தியமே, எங்கள் ஜீவனே, எங்கள் நம்பிக்கையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தவும் ஆனவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றோம். தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். யெகோவாயிரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாமே பார்த்து கொள்வீர், ஆராதிக்கின்றோம். யெகோவாயிரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாமே பார்த்து கொள்வீர், ஆராதிக்கின்றோம். தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். தேவனே
உம்மை ஆராதி சொல்லுங்க. தெய்வமே தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம். தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். கன்மலையே உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்க சொல்லுங்க. கன்மலையே மலையே உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை இன்னும் ஒரு முறை கூட. கன்மலையே உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். தெய்வமே உம்மை முழு மனதோடு தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வமே உம்மை ஒரு முறை சொல்லுங்க. யெகோவாயீரே யெகோவாயீரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாமே பார்த்து கொள்வீர் ஆராதிக்கிறோம். யெகோவாயீரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாமே பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரே முறை. யெகோவாயீரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாமே பார்த்து கொள்வீர் ஆராதின ஒரே முறை சொல்லுங்க. யெகோவாயீரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாமே பார்த்து கொள்வீர் ஆராதிக்கின்றோம். அப்படியே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். ஒரே ஒரு நிமிடம் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி கூட சொல்லிருங்க. யெகோவாயீரே என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. எங்க போகணும்னு தெரியல. என் தேவை எப்படி சந்திக்கப்படணும்னு எனக்கு தெரியல. சுகம் எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆண்டவரை பாருங்க. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை. ஒரே முறை சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
அந்த விசுவாசத்தோடு இருப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற ஜெயராஜங்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாள் இந்த கால வேளைக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரப்பா. ஆண்டவரே, உமது கிருபையினால நீர் எங்களை வழி நடத்தினீரப்பா. எங்களை போஷித்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை ஏந்தினீர், தாங்கினீர், தப்புவித்தீரப்பா. ஆண்டவரே, கடந்த மாதம் கூட உம்முடைய சகாயம் எங்களோடு கூட இருந்தது தகப்பனே. ஆண்டவரே, இப்போ நாங்கள் பிரவேசித்திருக்கிற எந்த மாதத்துக்கு கூட நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு நல்லவராக வல்லவராகவே இருக்கிறீர்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை செழிப்பாகும் தகப்பனே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நடத்துத்து எங்கள் மீது உண்டாய் இருப்பதாக உமது கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஒருவோடு உறவாடவும், அவருடைய சமூகத்திலிருந்து உட்கார்ந்தவருடைய வார்த்தையை கேட்கவும் ஆளர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, எங்கள் வழிகாட்டியே, எங்கள் பரிகாரியே, எங்கள் சகாயரே, எங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னரே, எங்கள் பலனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய சமூகத்தில் ஆரம்பிக்க எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காய் துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் பாடி துதிக்க உதவி செய்தி நன்றி அப்பா. இப்போதும் கொஞ்ச நேரம் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உடைய வார்த்தையிலே பலன் உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு. மக்களோடு இடைப்படுவீராக. யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரீர வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆங்கிலத்தில் த பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்லப்படுகிறது. ஐ வில் கிவ் யூ டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். யாருக்கு தருகிறார்? நம்பிக்கை உடைய சிறைகளே. சிறைவாசத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். சிறைவாசத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும் என்று சொல்ல முடியாது. இங்கே ஆண்டவர் யாரிடத்தில் பேசுகிறார் என்றால், சிறைவாசத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சிறைவாசம் என்று சொல்லும்போது யோசேப்பு சிறையில் இருந்தார். யோசேப்பு சிறையில் இருந்ததை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவர் சிறையில் இருந்ததை 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் சிங்கக்கபியில் இருந்தார். தானியேல் 6:16 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சிறையில் இருந்தார். எபேசியர் 6:19 பார்க்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே 70 வருடங்கள் சிறையில் இருந்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மிலும் பலர் பலவிதமான சிறையில் இருக்கிறோம். சிக்னஸ், வியாதி என்ற சிறைவாசம். நானாக விரும்பி எங்கும் போக முடியாது, எதையும் செய்ய முடியாது, இஷ்டப்படி சாப்பிட முடியாது. சிக்னஸ் இஸ் a கைண்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அதுபோல பாவம் ஒரு சிறையிருப்பு. பாவத்திலே வாழ்கிறவர்களால் ஆண்டவருக்கோ சமுதாயத்துக்கோ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, அது ஒரு சிக்னஸ். வறுமை ஒரு சிறையிருப்பு. அநேகர் வறுமையில் வாழ்கிறார்கள். விரும்பினதை வாங்க முடியவில்லை, விரும்பினதை செய்ய முடியவில்லை, தாராளமாய் செலவு பண்ண முடியவில்லை, ஆசைப்பட்டதை வாங்க முடியவில்லை என்று சொல்லி வறுமை ஒரு சிறையிருப்பு என்று இருக்கிறது. வேலை ஸ்தலத்திலே வேலை பளு ஒரு சிறையிருப்பு. நிறைய வேலை கொடுக்கப்படுகிறது, சுதந்திரம் இல்லை, அங்கே ரொம்ப கட்டமாக இருக்கிறது.
வீட்டுக்கு வந்து கழிச்சு போய் உட்கார்ந்திருக்கிறேன். வேலையிலே சிறையிருப்பு, வறுமை ஒரு சிறையிருப்பு, வியாதி ஒரு சிறையிருப்பு, பாவம் ஒரு சிறையிருப்பு, பிசாசு அநேகரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். இப்படி சிறையிருப்பிலே வாழ்கிற மக்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கை உள்ள சிறைகளே. சிறையிருப்பில் அநேகர் இருக்கிறார்கள். 2 பிரிவினர் உண்டு. ஒரு பிரிவினர் சிறையிருப்பில் இருந்தாலும் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு நாளுக்கு விடுதலை தருவார், எனக்கு ஆண்டவர் ஒரு நாளைக்கு சந்திப்பார் என்று சொல்லி நம்பிக்கை உள்ள சிறையிருப்பில் வாழ்றாங்க. அவங்க சிறையிருப்பில் தான் இருக்கிறாங்க. பட் they have a hope of deliverance, they have a hope of redemption. யோபு சிறையிருப்பில் இருந்தார். யோபு 28:10 வாசிக்கிறோம். அவர் என்னை சோதிப்பார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என்னை அவர் சோதித்த பிறகு நான் என்னை பொன்னாக விளங்குவேன். என்னை சோதிக்கிறார் தான், ஆனால் சோதித்த பிறகு எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். அப்போ அதில் என்னத்தை காண்பிக்கிறார்? ஒரு நம்பிக்கையை காண்பிக்கிறார். இந்த சோதனை என்னை அழிக்காது. This test will not destroy me. இந்த சோதனை என்னை அழிக்காது. It will not overcome me. அது என்னை மேற்கொள்ள முடியாது. இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார். அதே போல் யோபு 19:25 இன்னொரு அவர் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். I will have a redemption என்று ஒரு நம்பிக்கை யோபுக்கு இருந்தது. 2 தீமோத்தேயுவிலே 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் பரிந்தும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிற நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் பல முறை சிறைச்சாலையில் இருந்தார், ஆனாலும் கடைசி வரை அந்த நிச்சயத்திலே அவர் மாறவில்லை. So there are people who are living in captivity, imprisonment, but still they have faith, they have hope. ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், தேவன் என்னை சந்திப்பார், தேவன் என்னை உயர்த்துவார், என் பொருளாதார நெருக்கடி நீங்கும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிற மக்கள், அவர்களுக்கு தான் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்பிக்கை உள்ள சிறைகளே என்று சொல்லுகிறார். நம்பிக்கை உள்ள நம்பிக்கை சிறையிருப்பில் இருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில குறைந்து போகவில்லை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் குறைந்து போகவில்லை, மாற்று வழி தேடுவதில்லை. நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், கர்த்தர் எனக்கு தரலை, இப்படி செய்யலை, எனவே ஐ டேக் எ டிஃபரண்ட் ரூட் என்று சொல்லி அநேகர் இப்போ நம்ம சபைகளில் பார்க்க முடியும். பல நாட்கள் பல வருடங்கள் ஒரு சில காரியங்களுக்காக காத்திருந்து விட்டு கிடைக்கவில்லை என்ற உடனே they will change their route, அவருடைய பாதையை மாற்றிக்கொள்கிறது உண்டு. வேறு பக்கமாக வேறு சோர்ஸுக்கு போகிறவர்கள் உண்டு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், 75 வயதிலே அழைத்திருந்தார், 100வது வயதில் தான் பிள்ளை கொடுக்கிறார். So he waited for 25 years. அதனால் தான் ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் கொடுத்தார். சிறையிருப்பிலே தானியேல் 70 வருடங்கள் இருந்தால், வாலிபனாயிருக்கும் போது அவர் பாபிலோனுக்கு போனவர், விடுதலை பெறுகிற வரையிலும் கூட அவர் அங்கே இருந்தார். அந்த நாட்களிலே அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. அன்பானவர்களே, நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. நம்பிக்கை எழுந்து பாதையை மாற்றி விடாதீர்கள். நம்பிக்கை எழுந்து வேறு வழியிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், புலம்ப வேண்டாம், அமைதியாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை உள்ள சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். I will give you double portion of blessings என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். சரி, அவர்கள் இந்த சிறையிருப்பிலே வாழ்ந்தவர்கள் வெறும் நம்பிக்கையோடு மாத்திரம் இருக்கவில்லை, கூடவே சில காரியங்கள் அங்கே மறைந்திருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? அந்த சிறையிருப்பின் நாட்களிலே அதை சகித்து கொண்டார்கள். they endured it. அதுக்கு endurance என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், சகித்து கொள்ளுதல். யோசேப்பு அவனுடைய கடினமான காலங்களிலே அவனுக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவன் சகித்து கொண்டான். he endured that. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 1:12, யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாக்கோப்பு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அங்கே வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாருக்குமே சோதனை உண்டு, மறந்து போக வேண்டாம். பிஃபோர் எவ்ரி சக்சஸ், பிஃபோர் எனி அப்லிஃப்ட்மெண்ட், கர்த்தர் உங்களை உயர்த்தும் முன்பதாக, ஒரு ஸ்பெஷல் பிளஸிங் கொடுக்கும் முன்பதாக அங்கே ஒரு டெஸ்ட் வைப்பார். இது வேதாகமத்தில் உள்ளது. வேதாகமத்தில் யாரெல்லாம் உயர்த்தப்பட்டார்களோ அவள் உயர்த்தப்படும் முன்பதாக ஒரு சோதனையை வைப்பார். யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஆசீர்வதிக்க போகிறாரோ அதுக்கு முன்பதாக ஒரு சோதனை வைப்பார். அதை சோதித்து பார்ப்பார். அவர்கள் சகித்துக் கொள்ளுகிறார்களா என்று பார்ப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மறந்து போக வேண்டாம். அந்த சோதனை காலத்தில் சகித்துக் கொள்ள வேண்டும். என்டியூர் இட், சகித்துக் கொள்ளுதல். இவர்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தார்கள். தானியேலாயிருக்கட்டும், யோசேப்பாயிருக்கட்டும், யோபுவாயிருக்கட்டும், பவுலாயிருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 12:2 இப்படி வாசிக்கிறோம். முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. பாத்தீங்களா, சிலுவையை சகித்து. நம்மில் அநேகர் சிலுவை வரும்போது சகிக்க மாட்டோம்ன்றோம். அதை நம்ம முறுமுறுக்கிறோம், அது வேண்டாம்னு சொல்றோம், அது எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். இந்த சிலுவை வேண்டான்னு சொல்லி நேரடியாக சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியாது இந்த போராட்டம் எனக்கு வேண்டாம், எப்படியாவது ஸ்கிப் பண்ணலான்னு பார்ப்போம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு தன்னுடைய எல்லா பிரசங்கங்களிலேயும் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் அந்த சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். learn to endure sufferings in life. யோபு அதை கற்றுக்கொண்டார். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். யோபு சொல்லுகிறார், பைத்தியக்காரி போல நீ பேசுகிறாய் என்று தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான். கர்த்தரிடத்திலே ஏராளமான நன்மையை பெற்றோமே, இந்த கட்டங்களை சகித்துக் கொள்ள கூடாதா? எப்படி அவன் வாதாடுகிறான் பார்த்தீர்களா? எப்படி எவ்வளவு கட்டம் வந்தாலும் தன் நாவினாலே ஆண்டவரை குறை சொல்லவில்லை. அவன் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. நம்மில் அநேகர் பாடுபடும் போது, கட்டப்படும் போது நம்முடைய நாவினாலே பதறி போய் எதையாவது பேசிவிடுகிறோம். ஒன்று பிறரை பேசுவோம், இல்ல தேவனை பேசுவோம், அல்லது யாரையாவது குறை சொல்லிவிடுவோம். சகிப்புத்தன்மை வேண்டும், பாடுகளை சகித்தல். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:14 கடைசி சென்டென்ஸ்ல வாசிக்கிறோம், தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தீமையை சகித்தல், தீமையை சகித்தல். ஓகே, அடுத்தபடியா 1 கொரிந்தியர் 13:7 வாசிக்கிறோம். அன்பு ஒரு ஆள்கிட்ட இருந்தா சகலத்தையும் சகிக்கும் என்று வேதம் சொல்கிறது. சகலத்தையும் சகிக்கும். Those who have love life, அன்பின் வாழ்க்கை வாழ்கிற மக்கள் அவர்கள் எதையும் சகிப்பார்கள். இன்சல்டேஷன்ஸை சகிப்பார்கள். டிஸ்ரெஸ்பெக்ட் சகித்துக் கொள்வார்கள். நெக்லிஜென்ஸ், நெக்லெக்டட் அவர்கள் தவிர்க்கப்படுவதை சகித்துக் கொள்வார்கள். டார்ச்சர்ட் அதை சகித்துக் கொள்வார்கள். என்னை அலுவலகத்தில் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, என் குடும்பத்தில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அதெல்லாம் சகித்துக் கொள்வார். பிகாஸ் ஆஃப் லவ் they have set upon God. தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக சகித்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். எனவே சிறைவாசம் இருக்கிற மக்கள் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறையிருப்பின் நாட்களிலே how you behave, that is the most important matter. சிறையிருப்பின் நாட்களிலே நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். இந்த தேவ மனிதர்கள், நான் மேற்கோள் காட்டின தேவ மனிதர்கள், யோசேப்பா இருக்கட்டும், அது யோபுவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், அல்லது பவுலா இருக்கட்டும், சிறைச்சாலை வாழ்க்கையிலே அவர்கள் ஆச்சரியமான விதமாக இதை டீல் பண்ணினார்கள். அப்போதெல்லாம் எப்போல் இந்த 3 நிருபங்கள் இருக்கிறது. எபேசியர், அப்புறம் கொலோசையர், பிலிப்பியர். இந்த 3 நிருபங்கள் வரிசையா சொல்லுனா எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர். இந்த 3 நிருபங்களுக்கு ஒரு பெயர் உண்டு. சிறைச்சாலை நிருபங்கள் என்று பெயர் உண்டு.
ஆமா, கேப்டிவிட்டி எபிசல்ஸ் என்று பெயர் உண்டு. கேப்டிவிட்டி எபிசல்ஸ், சிறைச்சாலை இருந்த போது எழுதின நிருபங்கள். அந்த நிருபங்களிலே பார்ப்பீர்களே, ஆனால் இந்த பிலிப்பிய நிருபத்தில் நீங்கள் எப்போதும் சந்தோஷமா, ரொம்ப ஆச்சரியம். அவங்க பாருங்க, they faced the problems with joy. அவர்கள் தங்களுக்கு வந்த பிரச்சனைகளை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டார்கள். மகிழ்ச்சியோடு. திருச்சபை வரலாற்றிலே இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக பாடு அனுபவித்த அநேக தேவ மனிதர்கள் அந்த பாடுகளை முத்தம் செய்தார்கள். அவர்களுக்கு அடி கொடுக்கும் போதோ, தண்டனை கொடுக்கும் போதோ அந்த தண்டனையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, how you face your sufferings, how you face your captivity life, உன்னுடைய சிறைப்பின் வாழ்க்கை எப்படி சந்திக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது நான் அடுத்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். டபுள் போர்ஷன் என்னெல்லாம் தருவார் ஆண்டவர்? டபுள் போர்ஷன், 2 மடங்கு. 2 மடங்கு பெற்றவர்கள் கொஞ்சம் பேர் வேதாமத்தில் இருக்கிறார்கள். 2 மடங்கு பெற்றவர்கள். யோசேப்புக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் ஆண்டவர். எப்படி என்றால், ப்ராப்பர்ட்டி. ஆதியாகமத்தின் புத்தகம் 48:5 அந்த யாக்கோபு தன் பிள்ளைகளை யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், சேஷ்ட புத்திர பாகம் உனக்கு தான் பண்ணிட்டான். உனக்கு பிறந்த 2 பிள்ளையும் என் பிள்ளை கணக்கில் சேர்த்துக்கிட்டேன். உனக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் என் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டேன். யாக்கோப்புடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அலாட்மெண்ட் உண்டு. ஆமாம், லேவி கோத்திரத்தாருக்கு ஆசாரிய பணியை அலாட் பண்ணிட்டார் ஆண்டவர். யூதா கோத்திரத்துக்கு ராஜாங்கம் கொடுத்துட்டாரு. ஆனா யோசேப்புக்கு மாத்திரம் சேஷ்ட புத்திர பாகம் கொடுத்துட்டாரு. அது என்ன சேஷ்ட புத்திர பாகம்னா, தகப்பனுடைய சொத்து டபுளா கிடைக்கும். அது நீங்கள் அங்கேயே கூட நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் 48:22 யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேண்ட் நான் தருவேன். எல்லாருக்கும் கொடுத்ததை விட ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். சேஷ்டபுத்திர பாகம், டபுள் போர்ஷன். சேஷ்டபுத்திர பாகம் என்றால் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறதை விட 2 மடங்கு கூடுதலாக கொடுப்பது. அதான் சேஷ்டபுத்திர பாகம். அப்ப யோசேப்பு அவனுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருந்தது. என்ன பிரிவிலேஜ்? 2 மடங்கு அப்பா கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை அவன் வாங்கி கொண்டான். இன்னொரு ஆள் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார். எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார். அது 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம். அவன் மேல இந்த கிஃப்ட் இவனுக்கு வந்துடுச்சு. அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக அவனை கேட்கிறான், என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிற, இப்படி வந்துகிட்டே இருக்கிறே. அப்ப அவன் எலிசா சொல்லுவான் எலியா கிட்ட, உம்மிடத்தில் இருக்கிற வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற இன்னொரு ஆளு எலிசா. அதாவது 7 அற்புதங்களை எலியா செய்வாரு. 7 அற்புதங்கள் எலியா செய்வாரு. இவர் எலிசா 14 அற்புதங்களை செய்வாரு. 2 மடங்கு வரம் இவருக்கு வந்துடுச்சு. அது மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ரா இன்னொன்னும் செய்வார். அவர் மரித்த பிறகு அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஆளை கொண்டாந்து அந்த கல்லறையில் போடும்போது எலிசாவுடைய எலும்பு பட்டு அவன் உயிரோடு எழுந்துச்சிருவான். இது அதுக்கு மேலே 14+1 என்று அந்த அளவுக்கு போயிடும். அப்போ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற இன்னொரு ஆளு யாரு? எலிசா. 2 மடங்கு ப்ராப்பர்ட்டி, 2 மடங்கு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்பிக்கையுடைய சிறைகளா இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. சிறையிருப்பில் தான் வாழ்றீங்க, ஆனா என்ன விட்டுறக்கூடாது. ஆமா, உங்க ஹோப்லெஸ்ஸா மாறிடாதீங்க. நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆமா, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே என்று அழைக்கிறார் ஆண்டவர். அந்த சிறைச்சாலையில வாழ்ற காலத்துல நீங்கள் சகித்து கொண்டீங்களா, பொறுத்து கொண்டீங்களா, மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொண்டீங்களா என்பதை நீங்க செக் பண்ணீங்க. உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். முதலாவது 2 மடங்கு யாருக்கு? யோசேப்புக்கு 2 மடங்கு. அது எதுல? ப்ராப்பர்ட்டியில, சொத்துல 2 மடங்கு. எலிசாவுக்கு 2 மடங்கு. எதுல? அது வரத்துல 2 மடங்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல வரங்கள். ஆண்டவருக்காக வாழணும், தேவசித்தம் செய்யணும், தேவராஜ்யத்தை கட்டணும், அவருடைய சபை வளரணும், ஆத்துமாக்கள் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்காக வாழ்வதற்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல 2 மடங்கு கர்த்தர் தருகிறார். உங்களை எத்தனை பேர் ப்ராப்பர்ட்டியோடு நிப்பாட்டிடாதீங்க. நிறைய பேர் ப்ராப்பர்ட்டியிலேயே காலத்தை ஓட்டுவாங்க. ஆமா, டோன்ட் செட்டில் டவுன் இன் ப்ராப்பர்ட்டி அலோன். அதை விட உன்னதமானது இன்னொன்று இருக்குது. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்வது.
வரங்களை பெற்றுக்கொள்வது எதற்காக? ஆண்டவருக்காக வாழ்வதற்காக வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது அடுத்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இன்னொரு ஆள் உண்டு. யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோபு 2 மடங்கு ஆசீர்வாதம். நீங்கள் வேதாமத்தில் வாசித்து பார்ப்பீர்களா? யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும் பாலா. யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபுக்கு எப்படியெல்லாம் 7000 ஆடுகள், அது அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. வைத்துக்கொண்டு 42ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பாலா. யோபின் புஸ்தகம் 42:12 படிக்க போகலாம். ஆசீர்வதித்தார். சரி, 14,000 ஆடுகள். 1ஆம் அதிகாரம் 3ஆவதுல என்ன படிச்சீங்க? 7,000 ஆடுகள். 42 என்ன 12ஆம் வசனம் என்ன பார்க்கிறோம்? 14,000 ஆடுகள். அப்புறம் திரும்ப படிங்க 1:3 எத்தனை என்னென்ன வச்சிருந்தா? 7,000 ஆடு, அப்புறம் 3,000 ஒட்டகம். இப்ப பாங்க 42:12 பார்த்தீங்களா எத்தனை ஒட்டகம் வருது பார்த்தீங்களா? அப்படியே டபுளா வருது பாருங்க. வெல்த்ல பொசஷன் என்னெல்லாம், ஆமா, ப்ராப்பர்ட்டி என்பது ஆமா இம்மூவபிள், அது சொத்து, அசையா சொத்துன்னு பேரு ப்ராப்பர்ட்டிக்கு. வெல்த்னு சொன்னா அசையும் சொத்து, பணமோ கோல்டோ பொருட்களோ இதெல்லாம் வந்து அசைகிற சொத்து, வெல்த். அதுலயும் 2 மடங்கு தரார் பாருங்க. ப்ராப்பர்ட்டியில 2 மடங்கு, அசையா சொத்துல 2 மடங்கு, அசையும் சொத்துல 2 மடங்கு. இதை கேட்குற ஆளுக்கு இப்படிலாம் நடக்குமா? விசுவாசிங்க. இந்த வசனம் யாருக்கு தெரியுங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளே. எவ்வளோ பெரிய சிறையிருப்பு வந்தாலும், அயன் கட்டைன் கண்ட்ரீஸ், இரும்புத்திரை நாடுகளிலே அடைக்கப்பட்டிருந்த தேவ மனிதர்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே அவள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கவில்லை. அவள் நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், கர்த்தர் என்னை சந்திப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். நிஜமாகவே கர்த்தர் தலையிட்டார். ரஷ்யாவிலே, சைனாவிலே அப்படி ஒரு கொடுமையான ஆட்சி நடந்தது. கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் நடந்தது. கிறிஸ்தவ மக்களுக்கு விடுதலை இல்லாத ஒரு நிலைமை. பகிரங்கமாக பைபிள் படிக்க முடியாது, பகிரங்கமாக ஊழியம் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக கன்வர்ஷன், ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ற மக்கள் சைனாவில் இருக்கிறார்கள். ரஷ்யாவில் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குது. கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை தேவனை இறக்க வைத்தார். 1989ஆம் வருடத்தில் அது நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இருந்த ஜனாதிபதி கொடியை இறக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கொடியை இறக்கும் போது ஜார்ஜ் புஷ் அமெரிக்க பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தேவ கிருபையினாலே கம்யூனிசம் விழுந்தது என்று டெக்ளேர் பண்ணினார். எல்லாரும் கைதட்டி ஆர்ப்பரித்தார்கள். கவனியுங்கள், சிறைச்சாலை வாழ்க்கையிலே அவர்கள் நம்பிக்கையோடு இருந்ததினாலே கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களிலே பலவிதமான சிறையிருப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்பிக்கை ஒரு காலம் இழந்து விடாதீர்கள். இப்ப சொல்றதெல்லாம் நடக்கும், விசுவாசிங்க. ப்ராப்பர்ட்டி வருமா? வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்கள் வருமா? கர்த்தர் என்னை ஆவிக்குரிய பிரகாரம் ஆசீர்வதிப்பாரா? டெஃபினெட்லி கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க அதை கேட்கணும். எலிசா அப்படி கேட்டான். அதுல அவனுக்கு கண்ணு இருந்துச்சு பாருங்களேன். எலிசாவுக்கு அதுல கண்ணு இருந்துச்சு. எலிசாவுடைய சர்வெண்ட்டுக்கு வேற ஒண்ணுல கண்ணு போயிடுச்சு. ஆனா எலிசாவுக்கு மாத்திரம் எதுல கண்ணு இருந்துச்சு? அந்த வரத்துல மட்டும் கண்ணு இருந்துச்சு. எலியாகிட்ட இருந்து இவன் வரத்தை வாங்கின மாதிரி இவங்கிட்ட வேலை பார்த்த கேயாசுக்கு அந்த எண்ணம் வரல. இவர்கிட்ட வர நமக்கு வேணுமே அப்படி நினைக்கிற. சொத்துல அவனுக்கு பொருளில் பணத்தில் ஆசை போயிடுச்சு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம விசுவாசிகள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டோம், ஞானத்தான் எடுத்தோம், சபையில் சொன்னோம், அவ்வளோதான், அப்படியே செட்டில்டு. பல வருடங்களா அப்படியே இருந்துட்டு இருக்கிறோம். ஆண்டு விட்ட வல்லமையோ வரங்களையோ வாங்கி ஆண்டவருக்கு பயன்படணும், தேவராஜ்யம் கட்டணும், சபை வளரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அநேகருக்கு கிடையாது. இன்னைக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டு விட்டு கேளுங்க. எலிசாவுக்கு தேவன் தந்தது மாதிரி தருவார். யோபுக்கு தந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். இந்த 3 விதமான 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா அதை முடிக்கும் போது இன்னொரு கண்டிஷன் சொல்றார். நல்லா கவனிச்சீங்க. என்ன கண்டிஷன் தெரியுங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்.
அரண் என்றால் யாரு? அரண் என்ற யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3:16 தேவன் அவர்களுக்கு அரண் என்று வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? யோவேல் 3:16 சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். இஸ்ரவேல் மக்களுக்கு யாருதான் அரணா? தேவன் தான் அரண். ஆங்கிலத்தில் ஃபோர்ட்ரஸ் அல்லது ஸ்ட்ராங் ஹோல்டு, கோட்டை என்று சொல்றோம் இல்ல, ஆண்டவர் தான் அடைக்கலம், ஆண்டவர் தான் நமக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு, அரண். ஆமா, அதை யாரும் அதை தாண்டி வர முடியாது. ஆமா, இம்பெனட்ரேட்டபிள். ஆமா, ஃபோர்ட்ரஸ், அது யாரும் தாண்டி வர முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு பாதுகாப்பு வளையம் எல்லாம் இசட் பிரிவு கொடுக்குறாங்க, அந்த பிரிவு கொடுக்குறாங்கலாம் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு தான் உண்மையான பாதுகாப்பு. ஆண்டவர் தான் அரண். உங்கள் ஆவிக்குறி வாழ்க்கையோ சரீர வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும், ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அரணாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அரணாக இருக்கணும். எப்பேற்பட்ட உலக பிரகாரமான பாதுகாப்பு தான் ஒத்தே வராது. ஜான் எஃப் கென்னடி பயணம் பண்ணின கார் புல்லட் ப்ரூஃப் கார், குண்டு தொலைக்காத ஒரு கார். ஜான் எஃப் கென்னடி பயன்படுத்தின சூட்டு, ஆமாம், குண்டு தொலைக்காத சூட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் ஒருத்தன் சுட்டுட்டான். பல மாடி அடுக்கு கட்டடத்திலிருந்து அவன் சுட்டான். ஜான் எஃப் கென்னடியுடைய கார் போய் கொண்டிருக்கும் போது சுட்டான். கரெக்டாக நெற்றியில் சுட்டான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால மனிதருடைய பாதுகாப்பெல்லாம் நம்பாதீங்க, எந்த மனித பாதுகாப்பையும் நம்பாதீங்க. ஆமாம், ஆண்டவரை மாத்திரம், மாம்ச புயத்தை சார்ந்து கொள்ள வேண்டாம். நெவர் டிபெண்ட் அப்பான் யுவர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அது கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய மனித புத்தியை கூட சார்ந்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய சென்டிமெண்ட்டை சார்ந்து கொள்ள வேண்டாம். ஆமாம், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். தேவன் எனக்கு அடைக்கலமும் பேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமாம், நெகேமியாவின் புஸ்தகம், நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தான் அரண் என்று வேதம் சொல்லுகிறது. நாகூம் 1:7 அப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் தான் அரண் என்று நாம் வாசிக்கிறோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 31:4, சங்கீதம் 43:2 இதை வாசித்து பார்ப்பீர்களானால் தேவன் எங்களுக்கு அரண் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தேவரீரே எனக்கு அரண் என்று சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். ரிட்டர்ன் டு த ஃபோர்ட்ரஸ் என்று வாசிக்கிறோம். ரிட்டர்ன் டு த ஃபோர்ட்ரஸ், அரணுக்கு திரும்புங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? இவங்க தங்கள் லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக் தெரியுங்களா? ஆண்டவரை தங்களுடைய பலனாக வைக்காமல் தங்கள் சுயத்தை சார்ந்து கொண்டார்கள், அல்லது வேறு நாடுகளை, மனிதர்களை சார்ந்து கொண்டார்கள். ஒருவேளை பணத்தை சார்ந்திருக்கலாம், பொருளை சார்ந்திருக்கலாம், வேறு எதையாவது தங்கள் சம்பாத்தியத்தை சார்ந்திருக்கலாம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்கு போனதுக்கு அடிப்படை காரணம் அவர்கள் தேவனை சார்ந்து கொள்ளாதான் காரணம். அதனால் தான் ஆண்டவர்களை அழைக்கிறார், அரணுக்கு திரும்புங்கள், ரிட்டர்ன் டு யுவர் ஃபோர்ட்ரஸ். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், தேவனை நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த 3 பேர் வாழ்க்கையிலும் உள்ள 3 விஷயங்கள், அவள் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு காரணமான 3 விஷயங்கள். யோசேப்பு 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றதற்கு ஒரு காரணம் உண்டு. அவன் சோதிக்கப்பட்ட நாட்களிலே, ஆதியாகமம் 39:9 அந்த பெண்மணியிடத்தில் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி இந்த பாவத்தை செய்வேன். அதுதான் ரகசியம், மறந்து விடாதீர்கள். யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக அவன் சோதிக்கப்பட்டான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களை உயர்த்துவதற்கு முன்பு ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒரு சோதனை வரும். In each step, whenever God wants to bless you, before blessing you, you will be tested. நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் முன்பதாக உங்களுக்கு சோதனை வரும். எப்போதெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ அப்பெல்லாம் சோதனை வரும். யோசேப்பை தேவன் உயர்த்தும் முன்பதாக ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே அவன் தேவனுக்கு பயந்து அந்த சோதனையை ஜெயித்தான். ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை அவனுக்கு தந்தார்.
அதே போல எலிசா வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியம், அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன சொல்றான் தெரியுங்களா? ஆமா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதுக்கு முந்தன வசனத்துல தான் நீ என்னையா கேட்கறன்னு கேட்பான். அதுக்கு எலிசா சொல்லுவான், உம்மிடத்துல இருக்கிற வரை எனக்கு 2 ரெட்டிப்பா வேணும்னு கேட்பான். இப்ப பதில் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? எலியா அவனை பார்த்து 10ஆம் வசனத்துல, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்க்கணும். இது என்ன புது விதமான விஷயமா இருக்குது? அப்படியே ஃபோக்கஸ் பண்ண சொல்றான். எலியா பின்னாடியே வந்தான், அது ஒரு மேட்டர். கில்காலுக்கு போ, எரிகோவுக்கு போ, பெத்தேலுக்கு போ, யோர்தானுக்கு போ, நீ எங்க போனாலும் விடமாட்டேன். அது ஒரு முக்கியமான கருத்து. ஐ வில் நெவர் go away from you, I will not go back. பின்னாடி போக மாட்டேன். கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து வருவேன். அது ஒரு முக்கியமான காரணம். எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ரகசியம் என்ன? விடமாட்டேன். பெத்தேலா இருக்கட்டும், அது எரிகோவா இருக்கட்டும், அது யோர்தானா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், கில்காலா இருக்கட்டும், ஐ வில் நெவர் கோ பேக், பின் திரும்பி பார்க்க மாட்டேன். 1. 2வது, நான் எடுத்துக்கொள்ளப்படும் என்னை பார்க்க வேண்டும். அப்படின்னா இவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டாரிங் லுக்னு சொல்லணும். அதை ஸ்டாரிங். உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் பேர்ல அப்படி ஒரு லுக் வச்சிருக்கிறீங்க? அப்படி பார்க்கறது அப்புறம் விடுறது, ஒரு பார்க்கறது விடுறது. ஸ்டாரிங், அவரே பார்க்கிறது, அவரே ஸ்டாரிங், அவரே பார்க்கிறது. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. பேதுரு யோவானும் ஆலயத்திற்கு போகும்போது அந்த முடவனான மனிதனை பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். We need to make a staring look upon God. அப்படியே உற்று பார்க்குதல், ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆவியானவர் வரையிலும் அவரே பார்ப்பேன். எனக்கு வல்லமை வர வேணுமா, அதையே பார்ப்பேன். I will not get diverted. நான் என்னை திசை திருப்ப எது நடந்தாலும் நான் திசை திரும்ப மாட்டேன். அதுலேயே ஃபோக்கஸ். நிறைய பேர் ஆவிக்குறி வாழ்க்கையில் வளராதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறேன், செய்தியை கேட்க எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆவிக்குறி வாழ்க்கையில் வளராதுக்கு காரணம் அதில் ஃபோக்கஸ் பண்ணலை. நீங்கள் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணணும், அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணணும். வேற டைவர்ட் பண்ணுறதுக்கு பலதெல்லாம் வரும், ஆனால் இடம் கொடுக்கக்கூடாது. எனக்கு அபிஷேகம் வேண்டும், எனக்கு வல்லமை வேண்டும், எனக்கு வரம் வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும், வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாவீது சொல்றான். பார்த்தீங்களா? அதனால தான் தாவீதை பற்றி சொல்றார், தாவீது கல்லில நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் a staring look, கன்சிஸ்டன்சி, விடாமல் பின்பற்றுதல், அவரே நோக்கி பார்த்தல். யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்ததுக்கு இன்னொரு காரணம் உண்டு. அவன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். பிரேயர் லைஃப். அவன் வாழ்க்கையில சகித்தது உண்மைதான், பொறுமையா இருந்தது உண்மைதான், அவன் பதஷ்டப்படாமல் இருந்தது உண்மைதான். அட் த சேம் டைம் தன்னை யாரெல்லாம் திட்டினாங்களோ, குறை சொன்னாங்களோ, இந்த சிநேகிதர்கள் எல்லாரும் அவன் அப்படி போட்டு திட்டுவாங்க. ஒரு நேரத்தில் சொல்லுவான், சிநேகிதரே நீங்கள் விட்டு போங்கன்னு கூட சொல்லுவான். நேரத்தில் நீங்கள் எனக்கு மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் மருந்து கொடுக்குற மாதிரி தெரியல, என்னை காயப்படுத்துறீங்க. அவங்க ரொம்ப திட்டுனாங்க. அந்த 3 சிநேகிதர்களும் யோபு அப்படி. ஆனால் திட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்களை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றான். எத்தனை பேர் உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க? உங்கள் எதிராளிகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்கள் துன்பப்படுத்துறவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? யூ ப்ரே ஃபார் த பீப்புள். ஆமாம், நம்ம இப்போ உபத்திரம் வருது, கிறிஸ்துவ மார்க்கத்தை எதிர்க்கிறாங்க. யூ வில் ப்ரே ஃபார் தம். ஜெபம் அது ரொம்ப முக்கியம். அதனால தான் எழுப்புதலுக்காக ஜெப இயக்கம்னு ஒன்று வைத்திருக்கிறோம். நிறைய பேர் கொடுத்துருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, விசுவாசத்தோடு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதில் பேர் கொடுக்காம இருந்தால் கூட ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நபரிடத்திலும் கூட யோபின் வாழ்க்கையிலே 2 மடங்கு ஆசீர்வாதம், யோசேப்புக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், எலிசாவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். அதற்குரிய காரணங்களை பார்த்தோம். இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவேன்
இன்றைக்கே தருவேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அஷ்யூர்டா சொல்றார் பாருங்களேன், எவ்வளவு நிச்சயமா சொல்றாரு. இன்றைக்கே ரட்சணை நாள்னு பார்க்கிறோம், இன்றைக்கு அணுக்கரை காலம்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். விசுவாசியுங்கள். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் எனக்கு இரட்டிப்பா நன்மையை தரணும். விடாப்பிடியா இந்த செய்தி கேட்ட பிற்பாடு வீடுகளில் இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு போராடி, ஆண்டவரே அந்த வார்த்தை நிறைவேற்றும், இரட்டிப்பா நன்மை எனக்கு தாரும் என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல செய்தியை இந்த 6வது மாதத்தில் கேட்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு முறை கூட அந்த வசனத்தை நாம் அறிக்கையிடுவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக தெய்வமே, இன்றைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு போதும் ஒளிந்து போவதில்லை. நீர் கொடுத்தது வார்த்தைகள் யாரெல்லாம் நெருக்கத்தின் பாதையிலே, கடின பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்களோ, சிறையின் அனுபவத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் பாரும். யோசேப்புக்கு விடுதலை கொடுத்தவர், யோசேப்பை ஆசீர்வைத்தவர், எலிசாவை ஆசீர்வைத்தவர், யோபுவை ஆசீர்வைத்தவர், இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர். இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். அவர்களுக்கெல்லாம் நான் அற்புதத்தை செய்தேன், உனக்கும் நான் செய்வேன் என்று நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி. விசேஷித்த விதமாக இந்த மாதத்தை ஆசீர்வதியும். ஊழியங்களை பொறுப்படும். விசேஷமாக கடந்த மாதத்திலே நீர் எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே தேர்விலை வெற்றி கொடுத்த நல்ல ரிசல்ட்டை கொடுத்ததற்காக நன்றி. புதிய புதிய வகுப்புகளுக்கு கடந்து போவார்கள். அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, திருச்சபை மக்களிலே சுகவீனமாய் இருக்கிற மக்கள், பொருளாதாரத்திலே நெருக்கடியோடு இருக்கிற மக்கள், வியாதியிலே இருக்கிற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும், இரட்டிப்பான நன்மைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.